ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க, கோட்டர்ஸ் தர்றாங்க, நீ விசாரிச்சுன்னா பாரு, வீடு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட அப்போலாம் பணம் ₹1 கூட பணம் கிடையாது. நாங்கள் வீடு வாங்க போகிறோமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் 2 வண்டி இருந்ததா, ஒரு வண்டியை கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ₹20 முன்பணம் மட்டும் ₹20 கொடுங்க, அப்புறமா நாங்கள் பரட்டி தந்துடுறோம் சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ₹20 முன்பணம் கொண்டாந்து கட்டியாச்சு. வண்டி பட்டுக்கு அவங்க 1 வருஷம் வண்டி அவங்க கையிலே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் ஸ்கூட்டியாக வச்சுருந்தாங்க. 1 வருஷம் கழிச்சு நாங்கள் இதே வீட்டுக்கும் பணத்தை கட்டிக்கிட்டோம், வண்டிக்கும் பணத்தை கட்டிக்கிட்டோம். சேமிப்பு எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டு மீன் வெட்டி கஷ்டப்பட்டோம். ரொம்ப மழை வெயில் எதுன்னு மழையெல்லாம் செஞ்சால் வீட்டுக்குள்ளே வர மாட்டோம். வெள்ளிக்கிழமை சந்தை சூப்பராக இருக்கும். அப்போ வந்து சந்தை புதுசுங்கிறதுனால கடை ரொம்ப சந்தைகள்லாம் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் இந்த சந்தையெல்லாம் வந்து விட மாட்டோம். காலைல 10 மணிக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம், போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவோம். இருக்கிறத போதும்னு சொல்லிட்டு இப்போ நாங்களாம் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஏன்னா உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம்.